நூல்வெளியில் பார்த்திங்கன்னா இளங்கோவடிகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை எழுதியவர் யார் அப்படின்னா இளங்கோவடிகள் அப்படின்றவரை எழுதியிருக்காரு. இவர் சேர மன்னரோட மரபை சேர்ந்தவர் அப்படின்னு சிலப்பதிகார பதிகத்தில் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி சேர மன்னர் ஒருத்தர் இருந்தார், சேரன் செங்குட்டுவன். அவரோட தம்பி தான் இளங்கோவடிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இளங்கோ அப்படின்னு தான் அவருக்கு பேர். இளங்கோன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, கோ அப்படின்னா மன்னன், இளங்கோ அப்படின்னா இளவரசர்களை இளங்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இளங்கோன்னு வச்சுருந்தாங்க. பின்னாடி இவர் துறவரம் மேற்கொண்டார். அதனால அடிகள் அப்படின்னு சேர்த்து இளங்கோவடிகள் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க. ஆக்சுவலி இளையவர் இளங்கோ, இவர் தான் ஆடாழ்வார் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஒரு ஜோசியக்காரர் சொல்லிட்டாரு. அதனால் இவர் இளம் வயசுலேயே துறவரம் பூண்டு வெளில போயிடுவார். அப்புறமா இவரோட தமையனான அந்த சேரன் செங்குட்டுவன் தான் ஆட்சி பண்ணுவார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு ஸ்டோரியில். அடுத்து பார்த்திங்கன்னா இவரோட காலம் கொடுத்துருக்காங்க. என்னென்ன காலம்னா கிபி 2ஆவது நூற்றாண்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 50 காப்பியங்களில் ஒன்று தான் சிலப்பதிகாரம். இன்னும் என்னென்ன இருக்குது? சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி, மொத்தம் 5 புக்ஸு. அதில் ஒன்று தான் சிலப்பதிகாரம். இதுவே தமிழோட முதல் காப்பியம் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழில் இருக்கிற முதல் நூல் பார்த்திங்கன்னா தொல்காப்பியம். தமிழோட முதல் காப்பியம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரம் தான். இது வேறு என்னென்ன பேர்லாம் சொல்லி கூப்பிட்றாங்கன்னா முத்தமிழ் காப்பியம், 3 தமிழ், இயல் இசை நாடகம், அதனால் முத்தமிழ் காப்பியம் அப்படின்னு சொல்கிறாங்க. குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, குடிமக்களை பாட்டுடை தலைவர்களாக வச்சு எழுதியிருக்காங்க. அரசன் அரசியை வச்சு இதில் சாதா குடிமக்களை பாட்டுடை தலைவர்களாக வச்சு எழுதியிருக்காங்க, அதனால் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லி வழங்கப்படுது. ஏன் இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது. ஸோ இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திங்கள் ஞாயிறு மழை என இயற்கையை வாழ்த்துவதற்காக இந்த பாடல் தொடங்கியிருக்கு. இந்த வாழ்த்து பகுதி நம்மளுக்கு பாடமாக தந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி கூட ஒரு கொஷின் கேட்கலாம். திங்கள் ஞாயிறு மழை இதை வாழ்த்தி எந்த நூலை தொடங்கியிருக்காங்க அப்படின்னு கூட நம்ம கேட்கலாம். இல்லை யார் தொடங்கியிருக்காங்க அப்படின்னு கூட கேட்கலாம். ஓகேவா?